ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். மார்ச் மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை குருவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி. ஸோ ஒரு அற்புதமான நாள். கிரகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு கேள்வி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து லாபத்தில் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் 3 கிரகம், கும்பராசியில் 3 கிரகம். கும்பராசியில் புதன் சனி சந்திரன் இருக்கிறாரு. மீனத்தில் வந்து சூரியன் ராகு சுக்கிரன் இருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பு. அண்டு நமக்கு இப்போ 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா சனி மற்றும் சந்திரனும் நமக்கு மீனத்தில் போயிட போகிறாங்க. அதான் அந்த 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிற ஒரு பயம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கால நிலைகளில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே இந்த 2 நாளில் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த 7.5 சனி ஆரம்பிக்கிறதுங்கிறது 6 மாதத்திற்கு முன்னாடிலேருந்தே சாயா கிரகம்னு சொல்லுவோம். அந்த ஷேடோ எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து ஆரம்பிக்கணும், இல்லை 7.5 சனி வரப்பொழுது ஒரு வீடு வாங்க போகிறோம், போய் பில்டரை பார்க்கலாம், இல்லை அதற்கான அஸ்திவாரம் ஏதாவது பண்ணலாமான்னா இன்னைக்கு பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல நாள். ஏன்னா புதனும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறதே லாபத்தில் ரொம்ப நமக்கு நல்லது. அதுவும் சனி தன்னுடைய சொந்த வீடு சொட்சேத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ புதன் சனி சந்திரன் மேஷராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல லாபகரமான நாள். முடிஞ்சால் இன்றைக்கி உங்களுக்கு அக்கௌண்ட்லாம் இல்லைன்னா போய் பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரம்பிக்கக்கூடிய அக்கௌண்ட்டு ஸ்திரமாக உங்களுக்கு நல்லா லாபத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். இல்லை சீட்டு போடுங்க, நகை சீட்டு, இல்லை நீங்கள் போயிட்டு ஏதாவது நகை வாங்கணும். இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு லாபமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள், இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு ஆறுதலான நாளாக இருக்கும். 10ஆம் இடத்துல புதன் சனி சந்திரன் இருக்கிறாங்க. அண்ட் இந்த சனியும் உங்களுக்கு ஒரு 2 நாளில் மாற போகிறாங்க. சந்திரனும் சேர்ந்தே வந்து மாறிடுவார். ஸோ எந்த ஒரு விஷயமும் அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளோட பிரச்சனைன்னா இன்னைக்கு போய் உட்காந்து பேசுங்க. ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஐயோ இது பெருசாக பூகம்பமாக வெடிக்குமோ, அப்படி இருக்குமோ அப்படின்ற பயமெல்லாம் இருக்கும். ஒன்றும் இல்லை. ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டே. நம்ம சம்டைம்ஸ் ஹெசிடேட் பண்ணுவோம் சில விஷயங்களை பண்ணுறதுக்கோ இல்லை ஆரம்பிக்கிறதுக்கோ. இன்றைக்கி தயக்கம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி சந்திரன் புதன் திருமண விஷயங்களுக்கு ரொம்ப ஏற்றமான ஒரு நாள். இன்றைக்கி குருவார பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி சிவன் கோயில் போங்க. அண்ட் இந்த பிரதோஷத்தில் நாங்களும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், ஹரிபிரசாத் சாரும் சொல்லியிருப்பார், இந்த நந்தி காதில் போய் இன்றைக்கி பேசணுன்னெலாம் கிடையவே கிடையாது. நந்தி பகவானினுடைய அந்த 2 கொம்புகளுக்கு இடையே சிவபெருமானினுடைய அபிஷேகத்தை பார்க்கணும். அதில் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைக்கி போய் அந்த அபிஷேகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சிவராத்திரியும் சேர்ந்த ஒரு நாள். அற்புதமான இந்த நாளில் மிதுன ராசி அன்பர்கள் சிவ வழிபாடை செய்யலாம். கடகராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் மற்றும் மற்ற எல்லா விஷயங்களுமே இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல அமைதியான நாளாக இருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு பாக்கியத்திற்கு மாறப்போகிறது. பட் ஸ்டில் இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்குது அப்படிங்கிறதுனால அரிசி தானம் பண்ணுங்க. சிம்மராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டக சனி இந்த கால சூழ்நிலைகளில் சிம்மராசி அன்பர்கள் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை, 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை. இன்று அவசியம் சிவபெருமானுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை கொடுக்கலாம். கணவன் மனைவியிடையே சற்று மன கிளேசங்கள் வரும். பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை. கன்னிராசி நேயர்கள், இன்னைக்கு கன்னிராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு நல்ல ஒரு பண விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ புதன் சனி சந்திரன், நீங்கள் ஏதாவது ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாம். ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களாக இருந்தால் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. இன்றைய நாளில் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இதில் சம்பந்தப்பட்டதில் நீங்கள் இன்றைய நாளில் அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். வெற்றிகள் நிச்சயம் உண்டு. விருச்சிக ராசிக்காரர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியான நாளாக இருக்கும். இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு அமையும்.
நண்பர்கள் மூலமாக பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். தனுசு ராசினியர்கள், சிவ வழிபாடு இன்று சிறந்தது. இன்று பிரத்தியாரிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் சண்டை சச்சரவுகள் வரலாம். அலுவலக ரீதியாக சற்று மன அமைதியுடன் மற்றும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது மிகவும் அவசியம். உயர் அதிகாரிகளிடத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளவும். தனுசு ராசி நேயர்கள், பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியில் சிவ வழிபாடு சிறந்தது. மகர ராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சிவன் ஆலயத்தில் அபிஷேக பொருட்களை தானமாக கொடுப்பது நல்லது. கும்பராசிக்காரர்கள், இன்று கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகலாம். உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இன்று முடிந்த வரையில் நீங்கள் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லுவதோ அடுத்தவர்களுக்கு பண உதவி செய்வதையோ தவிர்க்கலாம். கணவர் மனைவி இடையே இருக்கக்கூடிய மனப்பூசல்களும் சிக்கல்களும் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று மன அமைதியான நாளாகவே அமைகிறது. மீனராசிக்காரர்கள், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும். இன்று 6 குடைய சந்திர பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஸோ யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தால் திரும்ப வராது. பிரதோஷம் மற்றும் சிவராத்திரியான இன்றைய நாளில் சிவ பூஜை செய்வது நல்லது. வில்வர்ச்சனை செய்து சிவனை வழிபாடு செய்ய இன்று பிரதோஷ கால வழிபாடு உங்களுக்கு சிறப்பு பலனை தரும்.